வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 12 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th மற்றும் அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் 18,500 முதல் 58,600 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/4/2024. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படிங்கிறத சில விதமான ஜாபுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட PDF ஓப்பன் ஆகும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலையிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோவை மாவட்டத்திலேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய ஏஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 45 வயசுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். டிக்கெட் விற்பனையாளர், அதாவது நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிக்கெட் சேலர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கான போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க, டிக்கெட் விற்பனையாளர்னு சொல்லிட்டு. அவங்களுடைய சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 18,500 முதல் 58,600 கொடுக்குறாங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது அதுக்கு இணையான கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 15,900 முதல் 50,040 கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க, அதாவது டிரைவருக்காக கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு மொத்தமாக 5 வேகன்சி எடுக்கிறாங்க. அவங்களுடைய சேலரியை கொடுத்துருக்காங்க 18,500 இருந்து 58,600 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8வது பாஸ் ஆகியிருந்தால் மட்டுமே போதுமானது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளம்பருக்காக கேட்டிருக்காங்க. பிளம்பர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க. சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலம் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழாய் மற்றும் குழாய் பணியாளர் பாடப்பிரிவில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 வருஷம் அனுபவம் வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தகுதியுடையவர்களை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மின் உதவியாளர் அதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ மூலமாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா, தொழில்நுட்ப நிறுவனம் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே படிக்கலை, எனக்கு தமிழில் எழுத தெரியும், படிக்க தெரியும் அப்படின்னு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர், திருவழகு, விடுதி காப்பாளர், அதாவது விடுதியில் காப்பாளராக இருக்கலாம், அல்லது நீங்கள் காவலராக ஒர்க் பண்ணலாம். திருவழகுன்னு சொல்லியிருக்காங்க. பல வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலையிலேருந்து உங்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியா ஜாபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மினி பஸ் கிளீனர் சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் கிளீனராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அரசு சம்மந்தப்பட்ட கோவில்கள்ன்றதுனால ஸோ அதோட மினி பஸ்ஸில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவலர் திருவழகுன்னு சொல்லிட்டு வடப்பள்ளி அப்படின்ற ஸோ உங்களுக்கு உபய கோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அருள்மிகு கரிவரத பெருமாள் திருக்கோவில் வடப்பள்ளி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 21 வேகன்சி, அதாவது 21 வேகன்சி எடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை பார்க்கலாம். விண்ணப்பதாரர் 1/7/2023 படி உங்களுக்கு 18 வயது பூர்த்தியடைந்தும் 45 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறைநம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு ஆனாலும் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் எதுக்காக ரீசனுக்காக சொல்கிறேன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் எல்லா ஜாபுக்காகவுமே அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனி கவரில் செப்பரேட்டாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் 3rd பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற டேட்டுக்கு முன்னாடியே விண்ணப்பங்களை அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா நிராகரிச்சிருவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்ததாக 5வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி தகுதி சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் தகுதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, இதில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்ரஸ்டட் வாங்குற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பதிவு பெற்றவர்களை போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது மாதிரி அப்ளை பண்ண போகிறேன்னா அவங்க ஒரு அட்ரஸ்டட் போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிசி இணைக்க வேண்டும். நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிசி கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தை வந்து முழுசாக நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டும். நகலுடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் சேர வேண்டும். அதாவது நீங்கள் எப்போ சேரீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு உதவி மருத்துவரிடம் இருந்துட்டு, அதாவது அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜரியன், அதாவது உங்களை உடல் தகுதியெல்லாம் வந்துட்டு நீங்கள் திடமாக இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இல்லை. உங்களுக்கு டிரைவர்ன்ற போது ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அந்த மாதிரி விஷயத்து சம்மந்தமான விஷயம் இருக்கும். மற்றபடி நீங்கள் நேர்காணலுக்கு போயிட்டாலே போதுமானது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பிட்ட பிறகு உங்களுக்கு நேர்காணலுக்கு அழைப்பாங்க. நேர்காணலுக்கு அழைக்கும் போது உங்களுக்கு எந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இடம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போகும்போது உங்களுடைய ஓன் செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நேர்காணலில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக சில விதிகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விதியின் படி தான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுப்பாங்க, வேலை வாய்ப்புக்கு கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடுதல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, நியாயமான முறையில் அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்காணல் ஆகியவற்றை மதிப்பீட்டு தான் அடிப்படையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கரெக்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நியாயமான முறையில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை பொறுத்தளவுக்கு www.hrc.tn.gov. அப்படின்ற இணையதளம் மூலமாக அஃபிஷியலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக அலுவலகத்துக்கு போனீங்கன்னா 100 ரூபா நீங்கள் செலுத்தி விண்ணப்பத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு விண்ணப்ப கவர் அனுப்பும்போது நீங்கள் உங்களுடைய என்ன போஸ்டிங்கோ அதை வந்துட்டு கவர் மேலே எழுதிருங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பிட்டாலே போதுமானது. மேலும் 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை அட்டை ஒன்று ஒட்டி நீங்கள் உங்களுடைய அட்டையை வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை எழுதி அனுப்ப வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அட்ரஸ் நீங்கள் வந்து தனியாக ஒரு வந்து என்வலப் கவர் வாங்கிக்கோங்க. அதில் 25 ரூபாய்க்கு உள்ள ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் போட்டுட்டு அதையும் உங்களுடைய அட்ரஸை மட்டும் எழுதி அமுச்சு விடுங்க. அதுலேயும் அதுவும் உங்களுக்கு கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்ட பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க இன்டர்வியூ காலுக்காக. அந்த லெட்டர் வந்து நீங்கள் அனுப்புகிற கவர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வரும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து நேர்காணலுக்கு செலெக்ஷனுக்காக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்ததாக யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்துட்டு விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி டேட் கொடுத்துருக்காங்க 5/4/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தற்சமயத்துக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.